ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அழகான மார்கழி மாசம், ஜோரா 16வது நாள், திருப்பாவை 16வது பாசுரம். இன்றைக்கு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். சரியா? முதல் 15 பாசுரம் ஆண்டாள் திருமுக்குளத்துல குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடியான பாசுரங்கள். முதல் 5 பாசுரம், அதுக்கு 10 பாசுரம் தோழிகள் எழுப்புறது எல்லாமே. இந்த 16வது பாசுரத்திலிருந்து தான் ஆண்டாள் குளிச்சுட்டு திருமுக்குளத்திலிருந்து குளிச்சுட்டு வந்து கோவிலுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிற பாசுரங்கள். அதனால எப்பொழுதும் நான் சொல்றது உண்டு, முதல் 15 நாள் பாசுரம் குளிக்காம சொல்லணும், இந்த 16வது நாள்ல இருந்தா குளிச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. அது அந்த அனுபவம் ஆண்டாள் கொடுத்தா. நான் சொல்றேன்னா அந்த 15 நாள் நான் குளிக்கிறது முன்னாடி சொன்னது, இதெல்லாம் தான் குளிச்சதுக்கு அப்புறமா சொன்னது அப்படின்னு ஆண்டாள் சொன்னது. ஆண்டாள் கோவில் வாசலுக்கு வந்தாச்சு. வடபத்திர சாயினுடைய கோவில் வாசல். வடபத்திர சாயி, ஆலமரத்தினுடைய இலையில் இருக்கக்கூடிய கண்ணன், ஆலிலை கண்ணன் தான் வடபத்திர சாயி அப்படின்னு. அப்ப அந்த கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நேரமாகல, கோவில் நட திறக்கல, இப்ப உள்ளே விடமாட்டோம்னு தடுத்து நிறுத்துறான். அதுதான் அந்த பாசுரம். அப்ப ஆண்டாள் அவகிட்ட சண்டைக்கு போகல, கோச்சிக்கல, அவள் அவமரியாதையா பேசல, ரொம்ப மரியாதையா, உனக்கு பெரிய பாக்கியம், பகவானுடைய கோவில் வாசல்ல சேவகனா நீ நின்றுருக்காய், உனக்கு அப்படி ஒரு பலத்தை பகவான் கொடுத்திருக்கா, அதனால நீதான் நாயகன், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபனுடைய கோவில் உலகத்தையே காப்பாற்றக்கூடியவன் உள்ள இருக்கான். அதனால நந்தகோபனுடைய வீடே கோயிலாச்சு. அவனை காப்பாத்துறதுக்கு நீ சேவகனாய் நிக்கிற, அதனால நீதான் நாயகன், உள்ள இருக்கிற நாயகனை காப்பாற்றக்கூடிய நாயகன் நீ. அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. இதோ மேல அழகா கொடி தோன்றும் தோரணவாயில், இப்படிதான் தோரணவாயில் கட்டி விட்டுருப்பா, இப்படியேதான். அதனால தோரணவாயில் காப்பானே. இங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த குரங்கு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் கையில குச்சி எல்லாம் வச்சுருப்பா. இப்ப கூட நம்ம செருப்பு விட்டு வந்திருக்கோம், குச்சி வச்சு நிக்கிறோம் குரங்கு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு. அப்ப கொடியெல்லாம் என்ன பாடுபடுத்தும். அதனால இந்த கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பான வாசல் தான். ஒருத்தன் வந்து ஆசை 2 பேர் நிக்கிறா, அது ஒண்ணு தோரண வாயிலாம் அழகா, இன்னொருத்தன் அழகா அந்த வாசலை காப்பாத்தின்னு இருக்கான். மணிக்கதவம் தாழ் திறவாய், இந்த கதவை திறந்து விடுப்பா, சுவாமியை பார்க்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்க? ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். ஆயர் சிறுமிகளுக்கெல்லாம் பறை தரேன், உங்களுக்கெல்லாம் கைங்கரியம் தரேன், நீங்க கேட்டதெல்லாம் தரேன்னு சொல்லி நேர்த்தியே மணிவண்ணன் சொல்லியிருக்கான். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். சரி சொன்னா காலங்கடல் போய் குளிச்சுடுவாங்கோடி. தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான். சுத்தபத்தமா வந்திருக்கோம், பகவானுக்கு சுப்பிரபாதம் பாட வந்திருக்கோம். தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ. அப்பா நீ திரும்ப திரும்ப
போ போ அப்புறம் வா அப்படின்னு காலங்காத்தால சொல்லாத. நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரெம்பாவா, கதவை கொஞ்சம் திறந்து விடு, நீ அனுமதி கொடுத்தாதான் நாங்க உள்ள போய் பகவானை பார்த்து ரசிச்சு அனுபவிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பணிவா வாசல்ல காவல் காக்கக்கூடியவரை மதிச்சு ஆண்டாள் சொல்ற பாசுரம் இது. நமக்கு பெரிய பாக்கியம். இந்த பாசுரத்தை ராதா ரமணனுடைய கோவில்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா இப்ப கோவில்ல நட அடைச்சிருக்கா, தர்சனம் இல்லை. அதுவும் அந்த கோவில் வாசல்ல சேப்பு லைட்டு கிரீன் லைட்டு ரெண்டு எரியணும். கிரீன் லைட் எரிஞ்சா உள்ள தர்சனம், சேப்பு லைட் எரிஞ்சா தர்ஷன் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா உள்ள விடலை, ரெட் லைட் எரியறது. சரி அப்படி வந்தோம். இந்த இடத்துக்கு யார் நாயகன் அப்படின்னா கோபால பட்ட கோஸ்வாமி. ஏன்னா அவருடைய சால கிராமம் தான் ராதா ரமணனாக பவிச்சது. அவ்வளவு அழகா அந்த கோபால பட்ட கோஸ்வாமிய நியமிச்சது, பிருந்தாவனத்துக்கு வாடா அப்படின்னு பொறுப்பை கொடுத்தது ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அழகா அந்த மகாபிரபு இருக்கக்கூடிய, அவர் கூட விஷ்ணு பிரியா தேவி இருக்கக்கூடிய இந்த இடத்துல உக்காந்துண்டு இதை சொல்றோம்னா திருப்பாவை எவ்வளவு சத்தியம், ராதாரமணன் எவ்வளவு சத்தியம், கோவில் நட அடைச்சிருக்கிறது எவ்வளவு சத்தியம்ன்றதுக்கு ப்ரூஃப். இதெல்லாம் எல்லாம் ப்ரூஃப். அதான் பாருங்களேன், கரெக்டா அவர் வந்ததும் ஸ்ரீரங்கத்திலேருந்து. நியாயமான வார்த்தை. ஆண்டாள் எந்த ஸ்ரீரங்கநாதனை உத்தேசிச்சு விரதம் இருந்தாலோ அந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ண வெங்கட பட்டர், அந்த வெங்கட பட்டருடைய பிள்ளை கோபால பட்டர் சாதுர்மாசிய சமயத்துல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கு கைங்கரியம் பண்ண குழந்தை. சைத்தன்ய மகாபிரபு சொன்னதுனால பிருந்தாவனம் வந்த பிள்ளை. அந்த பிருந்தாவனத்துக்கு வரும்போது 12 சால கிராம மூர்த்தியை கொண்டு வந்த குழந்தை. அவருடைய பிரார்த்தனைக்கு நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ஒரு சால கிராமத்திலிருந்து ஆவிர்பவிச்ச ராதா ரமணன். ஆண்டாள் பாசுரத்திலே மாரிமலை முழஞ்சில் மண்ணி கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமை பொங்க எப்பாடும் தேர்ந்து ஊதறி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. இந்த பாசுரத்துக்கு சரியான அர்த்தம் ராதாரமணன். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு சால கிராமத்தில் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படி வந்தவன் ராதா ரமணன். அதான் சத்தியம். பக்தி சத்தியம், திருப்பாவை சத்தியம், பிருந்தாவனம் சத்தியம், பக்தாளுடைய அனுபவங்கள் சத்தியம். நாம பிருந்தாவனத்தில் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதும் சத்தியம். இந்த பிருந்தாவனத்துல நமக்கு கிடைக்கிற அனுபவங்களும் சத்தியம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த திருப்பாவை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருப்பாவை. ஏன்னா எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிடுவோம். நீ என்ன வேலைக்காரன் தானே, நீ என்ன செக்யூரிட்டி கார்டு தானே, நீ என்ன செருப்பு பார்த்துக்கிறவன் தானே அப்படின்னு ஒரு கர்வம் உண்டு நமக்கெல்லாம். இந்த படித்த வாளுக்கெல்லாம் படித்த கர்வம் உண்டு, வித்யா கர்வம். பணக்கார ஆளுக்கெல்லாம் தன கர்வம் உண்டு. பிராமணாளுக்கெல்லாம் குல கர்வம் உண்டு. இது மூணு சேர்ந்து அவ்வளவு கொடுமையா இருக்கும். குலகர்வம், வித்யா கர்வம், தன கர்வம். அப்புறமா அந்த சௌபாகிய கர்வம் உண்டு, சௌந்தரிய கர்வம் உண்டு, நிறைய உண்டு. நல்ல அழகா இருந்த சௌந்தரியத்துல ஒரு கர்வம் வேணும். நல்ல சௌபாகியம் கிடைச்சுன்னா கோபிகள்லாம் நாங்க தான் பெரிய ஆள், சௌபாகிய மதம்னு பேர் அதுக்கு. சௌபாகிய கர்வம், எனக்கு கிருஷ்ணன் கிடைச்சுட்டான்ற அந்த கர்வம். ஆனா இந்த கர்வம் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஈகோ இருக்கு இல்லையா, ஐ ஆம் கிரேட், நீ என்ன ஆளு, நான் உன்னை விட பெரிய ஆளுன்னு ஒன்று உட்காந்துட்டு இருக்குல்ல, தூக்கி போட்டுருணும். தூக்கி போட்டுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருந்தா நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஐ நோ திஸ் அப்படின்னு நீங்கள் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் கற்றுக்கவே முடியாது. அது நிறைய நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ கோவில்கள்லாம் போவேன், இந்த கோயில் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தையும் பகவான் பலாரும் ஒன்று கொடுப்பான், புதுசாக ஒரு விஷயத்தை காட்டுவான். இவ்வளவு நாள் வந்திருக்கோம், இதை பார்க்கலையே. நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன்ல,
அவ்வளோ இடம் போனோம். ராம்காட், சீர்காட், வத்சவனம், அப்புறமா பிரம்ம மோகனம், வனபோஜனம், அவ்வளோ விஷயங்கள். ஆனா ஒவ்வொரு தடவையும் பகவான் புதுசு புதுசா காட்டிக்கிறான். இது வரைக்கும் நான் பிருந்தாவன் நிறைய ஒன்றும் வரல ராஜா, வா இன்னும் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு, வா அப்படின்னு சொல்லி கோபிகளுடைய தபஸ்தலி கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு, தபஸ்தலியில வேற அது இன்னும் வெக்கப்படுற மாதிரி வேற டால் கிச்சடி வேற கொடுத்து, மறக்கவே முடியாது லைஃப்ல. எங்க டால் கிச்சடி, தப்போவன் டால் கிச்சடி. நம்ம லெவலுக்கு பகவான் இறங்குறதா வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஏதாவது பிரசாதத்தை கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு டால் கிச்சடியை கொடுத்து, தப்போவன் டால் கிச்சடி. இன்னைக்கு கூட இந்த பாட்டியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சனாதன கோஸ்வாமியினுடைய சமாதியில பாட்டியை கொடுத்துட்டானா இல்லையா? வெறுமை அந்த கோதுமை மாவு தண்ணி விட்டு பிசைஞ்சு உப்பு கூட போடாம அது லேசா பிஸ்கட் மாதிரி தட்டி, ஆனா அப்படி சொல்லலாம் மதன் மோகன் பிஸ்கட் வேணா அது பேர் வச்சுக்கலாம். மதன் மோகன் பிஸ்கட், ஆர்கானிக் பிஸ்கட், ஹெல்தி பிஸ்கட், நோ கலோரிஸ் அப்படின்ற மாதிரி வெறுமை தட்டி அப்படி நெருப்புல காட்டி அவ்வளோ மதன் மோகன் பிஸ்கட். இன்னும் ஞாபகம் வச்சுப்போம். இனி மதன் மோகன் கட்லட் அப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி சவுக்கு சவுக்கு. அதை கொடுத்துட்டானா இல்லையா பகவான்? எத்தனை ஒரு கிருப்பை. அப்ப அந்த சாது கிட்ட கேட்ட உடனே கொண்டு கொடுத்துட்டாரா இல்லையா? அப்ப நாம வினயத்தோட இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நிறைய ரிசீவ் பண்ணலாம், நிறைய ரிசீவ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் இத்தனை தடவை பிருந்தாவனம் வந்திருக்கேன்றதை விட இத்தனை தடவை ஐஷன் வந்திருக்கானே, இன்னும் இன்னும் கூப்பிட்டு இருக்கானே. ஒவ்வொரு யாராவது பிருந்தாவனம் போலாமான்னா, பிருந்தாவனமா திரும்பி திரும்பி கூப்பிடுறியா நீ? யாரையாரோ ஒருத்தர் கேட்பா, போலாமே போலாமே போலாமே. ஓ என்கிட்ட கேட்குறேன், நான் ஐஷன் போறேன்னா எனக்கு ரசம் வராது, எனக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும், அனுபவம் கிடைக்காது. திரும்ப திரும்ப கூப்பிடுறியா? யார் மூலமாவது கூப்பிடுறியா? சரிடா கண்ணா வரேன், சரிடா கண்ணா வரேன். அதுக்கு என்ன நீ கூப்பிடுறா? யார் மூலமாகவும் நீ தானே கூப்பிடுற. அதாவது நான் வந்து அவனை பார்க்கணுன்றதை விட நீ வா, ஒன்ன நான் பார்க்கணும். பகவான் எது கூப்பிட்றான்னா, எனக்கு ஒன்றை பார்க்கணும், நீ வாயேன். இப்போ வீட்டில் வயசானவா இருக்கா, அப்படி குழந்தைகள்லாம் இருக்கான்னா அவளை வாங்கன்னு சொல்ல மாட்டோம், அவள் இருக்கிற இடம் போய் நாம பார்ப்போம். நிறைய வயசானவாள்லாம் பேரன் பேத்திக்காக எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணுவாள். ஃபாரின்கெல்லாம் போவா, 12 மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டுப்பா. சரி, இந்தியாவிலேயே ஏதோ ஒரு மாநிலத்தில் இருப்பா, ஏதோ ஒரு மாநிலத்தில் இருப்பா, ட்ரெயினில், ஃப்ளைட்டில், பஸ்ஸில் போவா. இருக்கிறான்னா அந்த குழந்தைய பார்த்தா ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி கண்ணன் நம்மளை கூப்பிடுறான். அப்ப வினயத்தோட இருக்கணும், அதான் சத்தியம். புரியறதா? இப்ப இன்னைக்கு கூட நிதிவனத்துல உள்ள நாங்க போய் நின்றுட்டு இருந்தோம், அந்த சைட்ல போகிறதுக்கு. அங்க ஒரு காவல்காரன் நிக்கிற, ஒரே ஒரு ஆள் தான். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உள்ள நுழையறதுக்கு அத்தனை முண்டி அடிக்கிறார். அப்புறம் அவன்கிட்ட கேட்டு, அப்புறம் அவன் டிக்கெட் தரவேன்லாம் சொல்லி அந்த உள்ளுக்குள்ள, அதுக்குள்ள ஒருத்தன் வந்து என்னமோ எனக்கு பெரிய ஆளா தெரியும், ஒரு ஐடியா காமிச்சான். ஒரு ஐடியா காமிச்சு உள்ள போனோம்னா அதெல்லாம் போக முடியாது போ அப்படின்ட்டான். அவன் சொன்னார், அவருக்கு நான் ஃபோன் பண்ண, யாருக்கு வேணா நீ ஃபோன் பண்ணு, இல்லாட்டி யார் சொன்னாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேணா அவனை உள்ள கூப்பிட்டு வா, விட முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கான், யார் தெரியுமா, நீ யாரா வேணா இரு. அவன் கத்த, இவன் கத்த, அவன் திமிரி நீர் உள்ள போக அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டான். அந்த ஆளு வெளில போ, அதை தாண்டி இந்த ஆளால் போக முடியல, திமிரு காட்டிட்டான். அதே சந்தர்ப்பத்தில் சில பேர் சைடில் இவனோட சண்டை பண்ண, சில பேர் சைடில் உள்ள போனான், அவனை விட்டுட்டான். அவனோட திமிரு காட்டிட்டான் இல்லையா? அந்த திமிரு காட்டினதுக்கு அவனால உள்ள நுழையவே முடியல. நான் பார்த்துட்டே இருந்தேன், என்ன நடந்துட்டு இருக்கீங்க? நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே. கரெக்டா நிதிவனத்துக்கு தான் என்ட்ரி. அது நிதிவனம்ன்றது கிருஷ்ணனுடைய ராதையினுடைய ராசலீலாஸ்தலம். இன்னைக்கும் நம்ம திருவனந்தபுரத்தை பத்மநாபர் இருக்கிற கிருஷ்ணன் சன்னிதியில் பார்த்தா 2 கோபிகள் தான் வாசல்ல நிற்பா. அவள் நினைச்சாதான் உள்ள விட முடியும். அதுதான் இன்னைக்கும் லக்ஷ்மி தேவி தபஸ் பண்ணிட்டு இருக்கா பில்வவனத்துல. நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிரஸ்தலியில வம்சீவத்துல சிவபெருமானும் பெண் வேஷம் போட்டுட்டு தான் நிற்கிறார். இன்னைக்கும் அவர் உள்ள அப்படி வந்துட்டாராம், கண்ணன் வந்து உள்ள இருந்து வந்துட்டானா. ராதாராணி இன்னைக்கு என்னமோ ராசம் சரியில்லை, அந்த ஒரு பீக் போக முடியலையே, என்ன என்னன்றது ஒரு கோபியை நீ வான்னு கூப்பிட்டா கிடையாது யாருன்ட்டா. நம்ம கோபிடி யாரு சொல்லு. கடைசியில் ராஜாராணி கண்டுபிடிச்சிடா, நம்ம சிவபெருமாண்டி ஆசைப்பட்டார், வெளில போய் நிற்கட்டும், தபஸ் பண்ணட்டும், பிரார்த்தனை பண்ணட்டும், ஒரு நாள் ராசஸ்தலியில் இடம் கொடுக்குறேன். அதனால தான் காத்தாலெல்லாம் கோபேஸ்வரனா தபஸ் பண்ணுறா, சாயங்காலம் கோபி வேஷம் பண்ணிக்க. இன்னைக்காவது கூப்பிடுவாளா? இன்னைக்கு ஒரு நாள் என்ன கூப்பிட மாட்டாள். அதனால சாயங்காலம் ஆயாச்சுன்னா
கோபி வேஷம் போட்டு ஹே ராதே கிருபா கடாட்சபாஜனம் அப்படின்னு ஹே ராதே உன்னுடைய கிருபா கடாட்சத்தை என் மேல வீசுன்னு கேட்கிறார். ராதா கிருபா கடாட்ச ஸ்தோத்திரத்துல ஹே ராதே கிருபா பண்ணுமா அப்படின்னு கெஞ்சுறார். அப்ப அந்த வாசல்ல காவல் காக்குறவாள பகவான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். சும்மா அவளுக்கு ஒன்றும் அறிவில்லாம ஒன்றும் வாசல்ல நிக்கல. என் கோவில் வாசல்ல நீ நில்லு, அவளுக்கு நல்ல ஒரு காம்பீரியம் இருக்கும். நான் திருவனந்தபுரம் பத்மநாபர் கோவிலில் பார்க்கறது அடிக்கிற மாதிரி ஒரு அப்படின்னு இந்த ஓரத்தை பத்மநாபர் உற்சவத்தை அப்படி சுத்திட்டு வரும்பொழுது அந்த கையில் தடி வச்சுட்டு இருப்பா. நம்ம எட்டி போய் பார்க்கணும் ஹை அப்படின்னு நிஜமா திடுக்கணும். அதை தாண்டி யாரும் உள்ள போயிட முடியாது. அத்தனை பேர் ஒரு அத்தால் தான் நிற்பான். கையில் ஒரு இன்னொன்று ஒரு குச்சியை வச்சுட்டு இருப்பான், அடக்கி வைப்பான். ஒவ்வொருத்தரும் நினைச்சுப்பேன் நிஜமாவே நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அத்தனை ஒரு பலம் அந்த ஒரு கைங்கரியத்தை சுவாமி அவர்களுக்கு கொடுத்திருக்கான். அவர்களுக்கு கொடுத்திருக்கான். அப்ப யாரோ ஒருத்தர் வாசல்ல நிக்கிறான்னா அவள்லாம் லேசான ஆளு, அவளுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது அப்படின்னு அல்பமா நினைக்க கூடாது. நம்ம பத்ரிகாசிரமம் போகும் பொழுது அனுமான் சக்தி அந்த இடத்துல பீமனும் ஹனுமனும் சந்திக்கிறார். ஹனுமான் அப்படி கிழக்குரங்கு வயசுல உட்காந்து இருக்கார். போற வழியில் அவரோட வால் குறுக்கிடுறது. பீமன் நடுறான், குரங்கு அந்த பக்கம் போ அப்படின்னு விரட்டுறான். இப்படியே பார்க்குறார், வயசாகிடுச்சுப்பா நகர முடியாது. சரி சரி வாழாது நகட்டு, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் அந்த காலம், வாழை வச்சு சுழட்டி அடிச்சதெல்லாம் அந்த காலம். நீ வேணா வாழை தாண்டி போய்க்கும், தாண்டிலாம் போக முடியாது, அதெல்லாம் நியாயம் இல்லை. சரிப்பா வாழை ஓரத்தை தள்ளி வச்சுட்டு போய பீமன் குரங்கு வாழெல்லாம் போய் நான் தள்ளுறதா, அவ்வளோ பெரிய பலசாலி அப்படின்னு இடது கையால் சரிப்பா அப்படி எடுக்கிறான். பார்த்தா கையெடுத்து அப்படி உதறான். கைதான் வந்தது, வால் வரல. நம்ப முடியல. சரி ஒழுங்கா அப்படி நன்னா பிடிச்சு தூக்குறான், அசையவே இல்லை. ரெண்டு கையால பிடிச்சு தூக்குறான், அசரவே இல்லை. கடைசியில கையை கூப்பிக்கிறான், நீங்க யாருன்னு. அப்ப ஆஞ்சநேய தன் சொரூபத்தை காட்டுற, உன்னோட அண்ணா நானு, வாதமா மகன் மர்க்கட்டம் விலங்கு, நான் தான் வாயு புத்திரன், முக்கிய பிராணன். நீ இப்பதான் இப்படி வந்திருக்காய், யாரையும் துச்சமா நினைக்காதே. நல்லா என்ன தெரியும், நினைக்கவே கூடாது. அது நான் பல ஊர்களில் பல யாத்திரையில் பார்த்துருக்கேன். அது பிருந்தாவனத்தில் ஓடக்காரன்ல இருந்து, நமக்கு பேட்டரி கார் ஓட்டுறவன்ல இருந்து, டீ கடையில் டீ விற்கிறவன்ல இருந்து அத்தனை பேரும் ஏதோ ஒரு அழகான விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுப்பான். அன்னைக்கே நான் சொன்னேன், அந்த ஆட்டோக்காரன் எப்படி சொன்னான், யாத்திரை அவன் தானே கூப்பிட்டான், அப்ப நல்லா தானே இருக்கும். அதனால பதிலே கிடையாது. இப்ப நேற்றே யோசனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவோ கோவில்லாம் போகணும், உள்ள விடமாட்டேன்னு சொல்லி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப போய் நம்ம சண்டை போட்டு உள்ள போயிட முடியுமா? இந்த இவ்வளவு கூட்டம் உட்காந்துட்டு ஒரே ஒரு ஆள் நிற்பான் அந்த இடத்துல. அந்த கதவு கிட்ட நான் பார்த்துருக்கேன், எப்பயும் ஒரு ஆள் தான் நிற்பான். ஒரு ஆள் இவ்வளவு பேரும் வாசல்ல நின்று பஜனை பாடிட்டு இருக்கா. ராதா ரமணா ராதா ரமணா ராதா ரமணா ராதா ரமணா ராதா ரமணா ராதா ரமணான்னு. இன்னைக்கு பாங்கே பிகாரி போனோமே, ஒரு தெருவில் நடுவில் குறுக்கில் கயிறு கட்டி நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறோம். இத்தனை பேர் சேர்ந்து அந்த 2 பேர் தள்ளிட்டு போகிறது எவ்வளோ நேரம் போகுது? என்ன யார் தள்ளி விட்டான்னு தெரிய போகிறது அவனுக்கு. இத்தனை பேர் அந்த 2 பேர் ஒரு கயிறை கட்டி பிடிச்சு வச்சிருக்கா. அப்ப என்ன ஒரு மனோபலம், என்ன ஒரு தேக பலம், என்ன ஒரு வைராக்கியம் இருக்கணும் அவளுக்கு. நம்ம அல்பமா நினைச்சிடுறோம் செக்யூரிட்டி கார்டு தானேன்னு. ஆனா அவளுக்கு அத்தனை ஒரு பலம் இருக்கு. அதனால நீதான்ப்பா நாயகன். கண்ணன் ஒன்ன தன் கோவில காப்பாத்துற நிக்க வச்சிருக்கானே, திருப்பி ஜரகண்டின்னு சொல்ற ஆளை தள்ளிட்டு போயிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அவன் இழுத்து போட அவ்வளவுதான், நடக்கவே நடக்காது, வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் முடியவே முடியாது. மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு புரி ஜெகநாத் கோவிலுக்கு ஓடுறார். கோவிலுக்குள்ள போறார், போய் சுவாமியை தொட போறார், அங்க நிக்கிறவன் தடுத்து விட்டான், அவர் நிறுத்திட்டான், மூர்ச்சையாக விழுந்துட்டார். அப்புறம் தான் அவளுக்கு புரிஞ்சு சைத்தன்ய மகாபிரபுடைய பலம் என்னன்னு. சைத்தன்ய மகாபிரபு வரைக்கும் தடுக்கிற பலம் அவளுக்கு இருக்கு. அப்ப
யாரையுமே துச்சமா ஒரு நாள் நினைக்காதீங்க. அவ பணத்துல குறைவா இருக்கலாம், படிப்புல குறைவா இருக்கலாம், அழகுல குறைவா இருக்கலாம், புத்தி சாதுரியத்துல குறைவா இருந்து புத்துவா இருக்கலாம், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல குறைவா இருக்கலாம். சுதாமா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே கிடையாது. வாசல்ல போய் நிக்கிறார் துவாரகையில, ருக்மிணியுடைய அரண்மனை வாசல்ல நிக்கிறார். அந்த காவல்காரன் பார்க்கறேன், யாரப்பா நீ, இந்த மாதிரி ஆள் யாரும் நான் பார்த்ததே இல்லை. கையை கூப்பிட்டு, நான் சுதாமான்னு பேரு, சாந்திபனி ஆசிரமத்தில் வாசிச்சிருக்கேன், துவாரகாதீசனோட பால்ய சிநேகிதன், நீங்க போய் சொல்லுங்க சுவாமி கூப்பிட்டாருன்னா போறேன். அந்த காவல்காரன் தான் உள்ள போய் சுவாமி கிட்ட சுதாமான்னு சாந்திபனி ஆசிரமத்தில் படிச்ச உங்க பால்ய சிநேகிதன் வந்திருக்கார், உள்ள விடலாம். சுதாமாவான்றான் பகவான். எவ்வளவு பெரிய சுதாமா. ஆனா வாசல்ல இருக்க ஒரு காவல்காரன் உள்ள போய் சொன்ன பிறகுதான் சுதாமாவுக்கே என்ட்ரி. சுதாமாவுக்கே என்ட்ரி. இப்ப பார்த்துக்கோங்க. அதனால நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய். கதவை கொஞ்சம் திறந்து விடுப்பான். அந்த பணிவுனால நம்ம தோத்து போக மாட்டோம். பணிவுனா நம்ம பயந்தாங்கொள்ளி, இல்லாட்டி அவா பெரியவா, அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அவளுக்கு அந்த ஒரு தகுதிய, பொறுப்பை, பொசிஷனை சுவாமி கொடுத்திருக்கார். சுவாமி கொடுத்திருக்கார். அப்ப அதை மதிச்சுதானே ஆகணும். அதனால மணிக்கதவம் தாழ் திறவாய். ஆண்டாள் கேட்கிறா, ஆண்டாளே இவ்வளவு நிதானமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகுண்டத்துக்கு போறா, சனகாதி முனிவர்கள் ஜெயவதியா உள்ள விட முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டா. உள்ள விட முடியாது. சனகாதி முனிவர் சாபம் எல்லாம் கொடுத்தா, உள்ள போக முடியலையே. சுவாமி தான் கதவை திறந்து வெளில வந்தார். அதனால காவல் காக்கிறவாளுக்கு அந்த ஒரு பலம் சுவாமி கொடுத்திருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒரு கெப்பாசிட்டி கொடுத்திருக்கான். எதையுமே அவமானமா துச்சமா நினைக்க கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேட்டரிக்காரன் என்ன பேட்டரிக்காரர் ஓட்டுறான், பைசா தானே கொடுக்கணும்னு நினைக்கலாம். இந்த ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கு எத்தனை தைரியம் வேணும். இந்த வேகத்தை இப்படி திரும்பி அப்படி திரும்பி ராதே ராதேன்னு சொல்லிட்டு நமக்கு நடக்கவே பயமா இருக்கு. எங்க ரோட்ல பள்ளம் இருக்கு, எங்க கல் இருக்குன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் அந்த பேட்டரிக்காரன் ஓட்டுறான்னா அவ்வளவு விஷயம் அவன் தெரிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் இது போகணும், இதுக்கப்புறம் இது போகணும், இதுக்கப்புறம் இது போகணும். இன்னைக்கு நான் கூட இம்லி தலாவே வெளில வந்துட்டேன். நான் சொன்னேன், அப்பா எனக்கு எப்படிடா போகணும்னா, மகாராஜ் உள்ளே போங்க, அப்படியே அந்த பக்கம் போயாச்சுன்னா அவ்வளவு அழகா ராதா சேவாக்கும் சொந்துரும் சொன்னானா இல்லையா. இன்னைக்கு எனக்கெல்லாம் தெரியும். நான்லாம் அப்படிதான் நிறைய பேர் வந்திருக்கேன். லெட்ஸ் கோனா எங்க சுத்தி இருக்கோன்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு தடவையும் எனக்கு பல விஷயங்கள் இடங்கள் தெரிஞ்சாலுமே கூட அவ சொன்னானா சரின்னு கேட்டுப்பேன். நீங்க கூட அந்த வண்டிக்காரங்கிட்ட சொன்னேன், டே இங்க தாண்டா இம்லி தலா இருக்கு நடந்தேன், என்ன எல்லாம் நீங்க வண்டியில ஏறுங்க, அதனால ஜாலியாக தொங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரியும் கூப்பிட தூரம் தான். ஆனா அவன் சொல்லியாச்சு ஏறிட்டேன், வேற ஒன்றும் பேசவே இல்லை. ஏன்னு கேட்டா அவனுக்கு தெரியுது, அவன் ரஜத்துல சுத்தின்னு இருக்கானே. நம்ம எல்லாம் வாழ்க்கையில ஒரு நாள் பரிக்கிரமா போயிட்டு, ஐ டிட் ரஜ பரிக்கிரமா, ஐ டிட் கோவர்தன் பரிக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் சாப்பாடே பரிக்கிரமா தான், தெரு தெருவா வீதி வீதியா சுத்தின்னு இருக்கான். நிஜமாக எனக்கு ஒரு தடவைக்கு சொல்றோம், ஒரு நாளை போல முழிக்கிறது வரைச்ச பூமியில, சுத்தி இருக்கிறது வரைச்ச பூமியில, சாப்பிட்றது வரைச்ச பூமியில, படுத்துக்கிறது வரைச்ச பூமியில, உட்காந்தாலும் எழுந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் ராதே 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 ராதே. நமக்குலாம் நாம ஜபம் பண்ணுங்கோ, நாமதம் வசதி, பகவன் நாம சங்கீர்த்தனம், சர்வ பாப, இவ்வளோத்தையும் வசனம் பேசி எங்கெல்லாமோ எடுத்து விஷயத்தை எடுத்து சொல்லி நாம ஜபம் பண்ணுங்கோ, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ராதே ராதே, யாரா பார்த்தா ஹலோல ராதே ராதே அப்படின்றான். இன்னைக்கு கூட நான் எங்கேயோ அவனை தேடிந்தேன், மகாராஜ் ராதே ராதே அப்படின்றான். இன்னொரு ராதே ராதேன்றான். அவ்வளோ ஈஸியா வருது. அப்ப அவன் தானே பெரியவன், அவன் தானே பெரியவன். அது நம்ம நாளை கிளம்பிட்டு போறோம், திரும்பி பகவான் எப்ப கூப்பிடணும். ஆனா அவனை இங்க பர்மனண்டா வச்சுட்டானே, பர்மனண்டா இங்க உட்கார வச்சுட்டானே. அது என்ன, அவன் ஒன்றும்
சன்னியாசி கிடையாது, சாது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஃபேமிலி மேன், மனைவி, குழந்தை, கமிட்மெண்ட் எல்லாம் உண்டு. வெயில், மழை, குளிர் எல்லாம் உண்டு. ஆனால் ரஜபூமியில வாழறானு நமக்கு 5 நாள் கேப்பா எப்படி இருக்கு லைஃப் ஷா அப்படின்றான். அவன் பிறந்ததுலேயே இங்கே தான் இருக்கான், இதே வீதிகளில் சுத்தின்னு இருக்கான். எத்தனை தடவை கிருஷ்ணன் அவன் இடிச்சிருப்பான், அவன் தோளில் கிருஷ்ணன் உடச்சிருப்பான். எத்தனை இடங்கள்ல கிருஷ்ணனே அவன் வண்டியில உட்கார்ந்து போயிருப்பான். எத்தனை தடவை சாது மகாத்மாக்கள், சைத்தன்ய மகாபிரபு, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, இவெல்லாம் பலவித ரூபங்கள் எங்களை அலைஞ்சுட்டு இருக்கா. அவளை வண்டியில் அழைச்சிட்டு போயிருப்பானே, அந்த வண்டியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனாலதான் நிம்மதியா இருக்க முடிகிறது. பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது, பெரிய படிப்பு படிச்சவன்லாம் கிடையாது. ஆனா ரஜவாசி, ரஜவாசி எவ்வளவு அழகா. யாரையும் துச்சமா நினைக்காதீங்க. இந்த பாசுரத்தோட சாரம் இவ்வளவுதான். யாரையும் துச்சமா நினைக்காது. ஆண்டாள் கெஞ்சுறா, மணிக்கதவும் தாழ் தர வாய்ப்பா, பகவான் நேத்தியே வர சொல்லிட்டா நாங்க வந்திருக்கோம், நீ அதெல்லாம் சொல்லாத, நீ தயவு செஞ்சு கதவை திறந்து விடு, உள்ள போய் பகவத் தரிசனம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணு. யாரை பார்த்தாலுமே எனக்கு பகவத் தரிசனம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குபேரன் வரைக்கும் துருவன் கேட்கறது பகவத் கைங்கரிய பிராப்தின்ற. குபேரன்லாம் ஒரு விலையே கிடையாது. இப்ப பத்ரி போய் தான் கொஞ்சம் குபேரன் மேல ஒரு மரியாதை வந்திருக்கு, பணத்துக்காக கிடையாது. பத்ரிநாதன் தன் பக்கத்துல உட்கார வச்சிருக்கான், அப்ப பெரிய ஆள் தான்ப்பா. இல்லாட்டி குபேரன் மேல இம்மி அளவு கூட மரியாதையே கிடையாது. பத்ரிகாங்க முதல்ல கோவம் வரும், இந்த ஆளை கொண்டு போய் பக்கத்துல வச்சு அப்படிதான் இருக்கும். சரி இப்ப பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், பத்ரிநாதன் நான் யாரும் சொல்றதுன்னு விட்டுட்டேன். யாரையும் என்னைக்குமே துச்சமா நினைக்க கூடாது. பெரிய பாடம் இந்த பாசனம் நமக்கு. இனி கரெக்டா மணிக்கதவம் தாழ் திறவாய், வந்திருக்கோண்டாப்பா, ஊருக்கு போனோண்டா, நேத்தியே பிளான் பண்ணோண்டா, ராதா ரமணா காத்தாலே வந்துட்டோண்டா, கதவை திறவாய்ன்னு அவங்கிட்ட கெஞ்சறதுக்கு முன்னாடி இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்டையும், கோபால பட்ட கோஸ்வாமி கிட்டையும், விஷ்ணு பிரியா தேவி கிட்டையும் கெஞ்சின்னு இருக்கும். நிச்சயமா இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? இந்த பாசுரம் எல்லா இடத்துலையும் அலைஞ்சுட்டு இருக்கோம். பிருந்தாவனத்துல ஒவ்வொரு நாளும் திருப்பி ரூம்க்கு வந்தானே சொல்லிட்டு இருந்தேன். இந்த 4 நாளும் நினைச்சுப்போம் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லணும்னு. இன்னைக்கு கூட வம்சீவட்டில் தான் ஆரம்பிச்சேன். பாரு நல்லா விஸ்தாரமாக இருக்குன்னு. கோவில் மூடி வச்சிருப்பேன், அங்க வந்து சொல்லு. இதுதான் சங்கல்பம், இதுதான் சங்கல்பம். அதனால இந்த பாசுரம் சத்தியம், ஆண்டாள் சத்தியம். ஸ்ரீரங்கநாதனுடைய, கோபால பட்ட கோஸ்வாமியுடைய, ராதாரமணன் சந்நிதியில ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, விஷ்ணு பிரியா தேவி முன்னாடி. அதுவும் அடுத்த பாசுரத்திலேருந்து ராதாராணி உள்ள வருவா. அடுத்த பாசுரத்திலேருந்து அதுக்கு யாரா நமக்கு அதிகாரம் கொடுக்கறதுன்னா சைத்தன்ய மகாபிரபு. ராதாராணியினுடைய அனுபவத்தை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு சந்நிதியில எங்களுக்கு அந்த ராதாராணி அனுபவத்தை கொடுங்கோன்னு. எந்த சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனே ராதாராணியுடைய கலரோட வந்தான்னு இம்லி தலால் அனுபவிச்சோமோ அந்த சைத்தன்ய மகாபிரபுவினுடைய யாருமே இல்லை பாருங்க. இங்க பகவான் அவ்வளவு கூட்டம், அங்க ஒரு 10 பேர் 15 பேர் கூட வரல. நம்மளை மட்டும் தனியா ஒதுக்கி வச்சு உட்காரு, உபன்யாசம் பண்ணி அப்புறம் போ. அதான் அவன் சங்கல்பம். அதனால எல்லார்கிட்டையும் தெய்வீகம் இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் நல்ல விஷயம் இருக்கு. அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மனசப்பாடான் இருக்கும். எந்த விதமான ஒரு டென்ஷனோ கோபமோ வெறுப்போ பொறாமையோ ஒண்ணுமே ரைட். அவளும் தெய்வம், எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வம் இருக்கான்னு இருந்துட்டேன்னா பரம சந்தோஷம். யாரையும் துச்சமா நினைக்காத ஒரு புத்திய சைத்தன்ய மகாபிரபு நமக்கு தரட்டும். பார்ப்போம், ராதாரமணன் காட்சி கொடுக்கட்டும், தரிசனம் பண்ணுவோம். இப்படியாக நம்முடைய பிருந்தாவன யாத்திரை ராதாரமணனோட பூர்த்தி ஆகிறது. ராதே கிருஷ்ணா. திருப்பாவை மார்கழி மாசத்துல விரஜபூமியில சொன்னோம். அது இன்னைக்கு கரெக்டா நாளையத்தோட பாசுரம் 16வது பாசுரத்துடைய ஆரம்பம். ஜம்முன்னு இந்த இடத்துல பிருந்தாவனத்துல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ராதாரமணன். பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பாத ஒரே கிருஷ்ணன் ஒருத்தன் தான். மற்ற எல்லாரும் போயிட்டு வந்திருக்கா. சில பேர்லாம் போன வாங்கிட்டு வரவே இல்லை.
மதன் மோகன் கோவிந்ததேவெல்லாம் இன்னும் வரவே இல்லை, கோபிநாதன்லாம் வரவே இல்லை. ஆனால் அவன் இங்கே தான் இருக்கான்னா அதனால வீடு மாதிரி இருக்கா, ஹவேலி மேலே வாசல் லைட்லாம் போட்டு வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரீயாக இருக்கேன் உள்ளவா, நான் ஃப்ரீயாக இல்லை போ, லைட் அணைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கிருஷ்ணன் இது. இந்த ராதா ரமணன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண பக்திஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். நீ எல்லாம் புதுசா இருக்கட்டும். வாழ்க்கையும் மனசும் சரீரமும் பக்தியும் ஞானமும் வைராக்கியமும். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.